வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அருகாமையில் இருக்கக்கூடிய வகையில் முக்கிய பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகன் இன்பநிதிக்கு கொடுக்கப்படும் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களும் மீண்டும் கொத்தடிமைகளாக மீண்டும் ஒரு புதிய கோபாலபுர தலைவரை ஏற்பாடு செய்துவிட்டார்கள். இன்பநிதி அவர்களை, அதாவது நேற்றிலிருந்து இன்று வரை ஒட்டுமொத்தமாக கோபாலபுர குடும்பத்திலிருந்து புதிய முகம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி டிஷர்ட் அணிந்து மக்களிடையே சந்தித்து வருகிறாரோ அதேபோல் இன்பநிதி அவர்களுக்கும் ஒரு டிஷர்ட்டை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அருகாமையில் தனது மகனை அமர வைத்திருக்கிறார். இது சரியா தவறா என்று பார்ப்பதற்கு முன்பாக அவரது நண்பர்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கையில் அமர வைத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் இதை கண்டும் காணாமலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதே மரியாதை அவரது மகனுக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பெத்த மகன்தான் இன்பநிதியும், அதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை என்னவோ அதை தான் கொடுக்க வேண்டுமே தவிர அடுத்த திமுகவின் இளைஞரணி தலைவராக இன்பநிதி அவர்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் உதயநிதி என்ற தகவல்களையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் திமுகவில் பணியாற்றக்கூடிய தொண்டனின் நிலைமை உதயநிதிக்கு அவரது மகன் இன்பநிதிக்கு போஸ்டுகளை அடிப்பதுதான் என்பது இதன் மூலமாக தெரிகிறதா? அமைச்சர்களது மகன்கள் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறார்கள். கவுன்சிலர்கள் மகன்கள் கவுன்சிலர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிமட்ட தொண்டன் இன்று வரை இவர்களது குடும்பத்தினர்களுக்கு போஸ்டர் அடித்து கொண்டே தான் இருப்பார்களா? இது குடும்ப ஆட்சியா அல்லது கொள்ளைக்கார ஆட்சியா அல்லது அடிமைகளை வழிநடத்தக்கூடிய தலைமை ஆட்சியா என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மகன் இன்பநிதி அவர்கள் அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டார். இனி அரசியல் இரத்தம் அவருக்குள்ளேயும் ஓடும் என்று உதயநிதி கூறுவது போல் அவரும் கூறுவார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் போராட்டங்களில் அவரும் இணைந்து கொள்வார். அனைத்து அமைச்சர்களையும் ஓரம் கட்டி முக்கிய பதவியில் வருவார். அனைவரும் இவரது கண் முன்னாலே கும்பிடு போட்டு மரியாதையும் செலுத்துவார்கள் என்று எடப்பாடி கூறுவது சரியா தவறா? அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்வது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.